பரிதாபம். தங்கள் நிலை மிகவும் பரிதாபம். சொத்து, சுகம், அந்தஸ்து எதையும் இழக்க சகிப்பாள் ஒரு பெண். ஆனால் தன் கணவன் இன்னொருத்தியுடன் வாழ்வதை காண சகிக்க மாட்டாள். அதையும் சகித்துக் கொள்ள நான் சித்தமாயிருக்கிறேன். குருதேவா, என் வேதனை எல்லாம் என் வாழ்வு பாழ்படுமே என்றல்ல, அவர் வாழ்வுக்கு எந்த ஒரு இடையூறும் நேரக்கூடாது என்பதுதான். கலகக்காரர்கள் கழுகு போல் வட்டமிடுவதாக அறிகிறேன். மன்னர் வெளியே செல்லும் வேலை அறிந்து அவருக்கு ஏதாவது தீங்கு செய்து விட்டார் நாடு என்ன ஆகும்? மக்கள் என்ன ஆவார்கள்? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இப்போது மன்னர் எங்கே? அந்த பெண்ணை தேடித்தான் போயிருக்கிறார். குருதேவா, இந்த பாதைதான் மன்னர் இறுதி வரை செல்லும் பாதையா? அப்படி விட்டுவிட நாங்கள் என்ன ஆடு மாடுகளா? அவரை காப்பாற்றுங்கள். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்றுதான் நினைத்தேன். ஆனால் அப்படி செய்திருந்தால் இந்த நாட்டிற்கும் குருதேவருக்கும் பெரிய துரோகம் செய்திருப்பீர்கள். அந்த பெண் எங்கிருந்தாலும் சரி, கண்டுபிடித்து விடுகிறோம். போதுமா? அவள் இருப்பிடம் நமது காவலனுக்கு தெரியும். குருதேவா, தாங்கள் ஆறுதல் கூறிக்கொண்டிருங்கள். நான் சென்று மன்னரே அந்த பெண்ணையும் அழைத்து வருகிறேன். அந்த பெண்ணுக்கு துன்பம் எதுவும் நேராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குருதேவா, அத்தானுடைய மனம் புண்ணாகும்படி எதுவும் நடந்துவிடக் கூடாது. நான் நம்பி இருப்பது உங்களைத்தான். நம்பினோர் கெடுவதில்லை. இது நான் மறை தீர்ப்பு. இதோ வர்றாங்க அந்த அம்மா தான். எங்க இருந்து வருகிறாய்? ஆகாசத்துல இருந்து. மரியாதையாக பதில் சொல். எங்க இருந்து வருகிறாய்? அதை கேட்கறதுக்கு நீ எஜமானம் இல்ல, பதில் சொல்றதுக்கு நான் உன் வேலைக்காரம் இல்ல. போகட்டும். எங்கே உன் காதலன்? சரிதான், முதல் கேள்விக்கே பதில் சொல்லல. ஐயா ரெண்டாவது கேள்வி வேற கேட்கிறாரு. காதலன் இருக்கிற இடத்தை இவருக்கு சொல்லணுமாம் இல்ல? சொல்ல மாட்டாய்? நிறுத்தையா? நீ சட்டம் போட்டா அதுக்கு மேல நான் சட்டம் போடுவேன் தெரியுமா? என்ன பயமுறுத்துறியா? இவளை எடுத்து வாருங்கள். இவள் காதலன் வருகிறானா இல்லையா என்று பார்ப்போம். அவரை ரொம்ப நல்லவர் நினைச்சேன். நாரோட சேர்ந்த பூவும் நாருன்னு சொல்ற மாதிரி இங்க வருத ஒரு வட்டச்சிவிங்கி. அதுதான் நம்ம ராஜாவுக்கு எடுக்குது. நான் கூட இருந்தா ராணியம்மாவுக்கு கொஞ்சம் நிம்மதி. அப்பா, என்னம்மா? நீங்க ஒரு உதவி செய்யணும். என்னம்மா? ஒருவேளை அந்த ஆள் இங்க வந்தா விடக்கூடாது, இங்கேயே கட்டி போடணும். அடையப்பா, இதத்தான் நான் பெரிய உதவின்னு சொன்னேன். நீ புறப்படமா? நான் துணைக்கு வரட்டுமா? வேண்டாப்பா, அரண்மனை வண்டி வந்திருக்கு. அந்த பயம் வரட்டும். நல்ல சமயம். அப்பா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்பவே கல்யாணத்தை பத்தி கேட்டு சம்மதம் வாங்கிக்கணும். ஆகா, என்ன ஆச்சரியம்! இவ்வளவு சீக்கிரமா பலன் கிடைக்க போகுது. என் காண கிடைக்காத தங்கம், என் காண. பாடாதீங்க. இந்த மாதிரி கட்டத்தை பாடாம வேற எந்த கட்டத்தில் பாடுவாங்க? சத்தம் போடாதீங்க. அப்பா இப்ப வருவாரு, ஜாக்கிரதை. இதுலதான் உங்க தைரியத்தை பார்க்கணும். என்ன? அப்பா பயமுறுத்துவாரு, அடிக்க வர்றது போல கூட நடிப்பாரு. பயப்படாம எதிர்த்து பேசி. பயமா எனக்கா? இன்னைக்கு உங்க அப்பா என்ன பாடு பட போறாரு? சரி, ஜாக்கிரதை. அவனே இன்னும் போலாமா? இதோ போறேன்பா. என்ன என்ன சௌக்கியமா? மாமா. மாமாவா? ஆமா. இன்னைக்கு உன்னை ஒரு முடிவு பண்ற தீர்மானிச்சாச்சு. உங்களுக்கு முன்னாலே நான் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. மாமா, நீங்க ஒரு கோடை. சுய அறிவே கிடையாது, ஏன் துணிவே கிடையாது. சுருக்கமா சொல்ல போனா மண்டைய மூளையே கிடையாது. இந்த உருட்டல் மிரட்டல் இங்க நடக்காது. மாமா வாச்சேன்னு விட்டு வைக்கிறேன். உங்க மக என் மேல உசிரியே வச்சிருக்காங்க.
நானும் அவன் மேல அவ்வளவு உசுர வச்சிருக்கேன். இத நீங்களே புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்கிட்டு எங்க 2 பேருக்கும் அழகா கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டாம். ஏண்டா உனக்கு கல்யாணமாடா பண்ணி வைக்கணும்? பின்ன வேற ஏதாவது பண்ணி வைங்க, கட்டி போடுங்க. இல்லைன்னா நவமணியா அநியாயமா சரி எடுத்துட்டு போயிடுவேன். உங்க முடியும் என்ன? ஒரே முடிவுதான். அதையும் இப்பவே செய்துறதுன்னு. அதெல்லாம் நமக்கு நடக்காது. இந்த கட்டை அதுக்கெல்லாம் அப்பையா என்ன வெறும் கயிறு கட்டுறேன், நாலு கயிறு கட்டணா கட்டுறதா? என் கதையா? முன்னாள் மன்னரின் மெய்காப்பாளன் நான். ஒரு நாள் அவர் மகள் ரத்னா சில முரடர்களால் தூக்கிச் செல்லப்பட்டாள். நான் போரிட்டேன். அதில் என் கால் ஊனமாகிவிட்டது. மகள் காணாமற் போன ஏக்கத்தில் மன்னரும் காலமாகிவிட்டார். இளவரசியை தேட யாருமே முயற்சிக்கவில்லையா? எல்லோரும் தேடினதாகவே சொன்னார்கள். ஆனால் உண்மையில் நான் ஒருவன் தான் இன்னும் தேடிக் கொண்டிருக்கிறேன். ஆமா, இளவரசியை எப்படி கண்டுபிடிப்பது? ஏதாவது அடையாளங்கள்? அவள் முதுகில் நட்சத்திர வடிவில் ஒரு மச்சம் இருக்கும். ரத்னா என்ற பெயரும் இருக்கும். நட்சத்திர வடிவில் ஒரு மச்சம், ரத்னா என்ற பெயர். நம்ம ஆஸ்திக்கு தகவல் அனுப்பிட்டேன். சீக்கிரம் வந்துருவாங்க. அப்படியா? ஜாக்கிரதை. யார் உன்னை இப்படி கட்டி போட்டது? உன்னை அனுதாபத்தோடு பார்க்கிறேன், பரிவோடு கவனிக்கிறேன். பெண்ணே, இவனும் ஒரு நாடோடிக்காக நீ சாவதா? இன்பமயமான உலக வாழ்வை பிறருக்காக பிரிவதா? என் இன்ப உலகமே அவர்தான். அவரை காட்டிக் கொடுப்பதை விட நான் மடிவது எனக்கு மிகவும் சுலபம். சேச்சே, அவரை காட்டிக் கொடுக்கவா சொன்னேன்? நாளை நடக்கவிருக்கும் அரச சபைக்கு சகல மரியாதைகளுடன் வந்து இதோ அமர்ந்திருக்கிறாரே, இவர் உண்மையான மன்னர் அல்ல, என் அருமை காதலர். நாங்கள் இருவரும் வாழ அனுமதி கொடுங்கள் என்று மட்டும் சொன்னால் போதும். இதுவரை நான் உன்னை பற்றி தவறாக எண்ணினேன். இப்போதுதான் புரிகிறது. என்னை பற்றி என்ன புரிந்து கொண்டாய்? நீ ஒரு முட்டாள் என்று. நாகேந்திரா, கொண்டு வா குதிரை சவுக்கை. என்ன கர்வம் இவளுக்கு! அகங்காரம் பிடித்தவளே, இன்னும் சிறிது நேரத்தில் தெரிந்து கொள்வாய் நான் யார் என்பதை. உன் அழகான உடம்பு சதை சதையாக பிரித்தறியப்பட போகிறது பார். என்னையா முட்டாள் என்றாய்? யார் அந்த நாடோடி? எங்கே இந்த நாடோடி? சொல்லுகிறாயா இல்லையா? நீயா? வா. ஒருவர் பின் ஒருவராக வந்தால் தானே வேலை குறையும். ஒன்னா வந்தா உங்களால் தாங்க முடியாது பாருங்க. அதனால்தான் உண்மைத்தான் தேடி வந்தேன். மார்த்தாண்டர் எங்கே? உன்னை பற்றி தான் கேட்டுக் கொண்டிருந்தேன் இவளிடம். நான் சொல்வது போல் நடந்தால் உனக்கு மன்னிப்பு அளிக்கப்படும். இல்லையே மார்த்தாண்டர் உன்னையும் துரைத்து விடுவேன். மார்த்தாண்டரை என்னிடம் ஒப்படைத்தால் உனக்கு மன்னிப்பு அளிக்கப்படும். இல்லையா? என் காமேகரே, நாகேந்திரா, மணவாளா, பிரித்து கட்டுங்கள் இவனை. துணிவா, இன்று உனக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன்.
ஏய் 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 வேண்டாம் ஏய் ஏய் மூக்கு 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 மூக்கா? மூக்கு மூக்கு, மூக்கு மூக்கு ஏய் உயிர் மீது ஆசை இருந்தால் உண்மையை சொல்லிவிடு. எங்கே மன்னர்? மன்னன்? யார் மன்னன்? ரத்னபுரி கரசனாக பிறந்தவனே இந்த பிங்களன் ஒருவன் தான். நான் சொல்வதை கேள். உன்னுடைய மோச செய்கைகளை எல்லாம் மறைத்து விடுகிறேன். உனது தளபதி பதவியாவது மிஞ்சும். இல்லையானால் என்னை கொன்றாலும் முன்னால் அறிய முடியாது. அது உயிரோடு கலந்த ரகசியம். இதுவரை கௌரவமாக கேட்டேன். கௌரவம்? நாடோடிக்கு கௌரவம் ஒரு கேடா? என் கௌரவத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? என்ன அக்கிரமம் இது? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பிங்கள மகாராஜாவே கௌரவமாவே நடத்த தெரியலையே உங்களுக்கு? ஐயா, எங்களை மன்னிச்சுக்கணும். ஏதோ தெரியாதமா செஞ்சுட்டோம். வீராங்கா, கொஞ்சம் கூட உனக்கு தெரியலையே. உனக்கு அவங்கள எவ்வளவு பெரிய ஆட்க. பொய் சொன்னாலும், திருடினாலும், கொலை செஞ்சாலும், ஆளை மறைச்சு வச்சாலும் கௌரவமாவே செய்வாங்க. கௌரவம் அவங்க கூடவே பிறந்தது. அதனால அவங்கள கொஞ்சம் கௌரவமாவே நடத்தணும். இல்லைங்களா? புரியுதா? சிங்களரே, கடைசியாக சொல்கிறேன், நான் விடியும் வரை காத்திருப்பேன். அதற்குள் நீர் மார்த்தாண்டர் எங்கே வைத்திருக்கிறேன் என்பதை சொல்லாவிட்டால் நாளை காலை அரசவையிலே குற்றக்கூண்டிலே நிறுத்தி தூக்கு தண்டனை விதிப்பேன். பாடுபட்டா தன்னாலே பலன் இருக்குது கை மேலே. பாடுபட்டா தன்னாலே பலன் இருக்குது கை மேலே. தேடி வராத முன்னாலே திரும்பி பாரு பின்னாலே. பாடுபட்டா கூடு விட்டு கூடு பாயும் குறுக்கு மூளையாலே. குறுக்கு மூளையாலே கூடு விட்டு கூடு பாயும் குறுக்கு மூளையாலே. கை கூடாத காரியத்தையும் கூட்டி வைக்கும் பலே புள்ளி. பாடுபட்டா பாடுபட்டா தன்னாலே பலன் இருக்குது கை மேலே. தேடி வராத முன்னாலே திரும்பி பாரு பின்னாலே. பாடுபட்டா காயாய் இருந்தாலும் கனியாக்கி தின்பாரு. கரும்பு போல பேசுவாரு. காயாய் இருந்தாலும் கனியாக்கி தின்பாரு. கரும்பு போல பேசினாலும் காரியத்திலே கண்ணாயிருப்பாரு. ராஜாங்கத்திலே ஒரு கண்ணாயிருப்பாரு. ராஜாங்கத்திலே பாடுபட்டா தன்னாலே பலன் இருக்குது கை மேலே. தேடி வராத முன்னாலே திரும்பி பாரு பின்னாலே. பாடுபட்டா அரும்பு மீசக்காரரே, ஆளு பலே சூரரே, அஞ்சாத நெஞ்சம் கொண்ட வீரரே, மகாவீரரே. அரும்பு மீசக்காரரே, ஆளு பலே சூரரே, அஞ்சாத நெஞ்சம் கொண்ட வீரரே. ஆயாசம் தீரவே ஆடும் பொண்ணு எல்லையே. ஆயாசம் தீரவே ஆடும் பொண்ணு எல்லையே. அசையாமே பார்க்கிறாரு கண்ணாலே. அசையாமே பார்க்கிறாரு. பாடுபட்டா தன்னாலே பலன் இருக்குது கை மேலே. தேடி வராத முன்னாலே திரும்பி பாரு பின்னாலே. பாடுபட்டா
அழைச்சு போய்விடு. என்ன? நான் வருகிறேன். சரி. நம் செய்திகளை இந்த நாடோடி அம்பலப்படுத்தி விட்டால் என்ன செய்வது? கவலைப்படாதீர்கள். நமது குருநாதருக்கு கன்னித்தீவின் தலைவர் நெருங்கிய நண்பர் அல்லவா? மார்த்தாண்டனை கன்னித்தீவில் அடைத்து வைக்கும்படி ஏற்பாடு செய்தால் பிறகு இந்த நாடோடி என்ன செய்ய முடியும்? ஆஹா, பிரமாத திட்டம். மதனா 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 மதனா, என்னால் தானே உனக்கு இந்த வேதனை? நம் கண்ணோடு கண் சேர்ந்த வேளை உயிரோடு உயிர் கலந்து விட்டது. என் உயிர் பிரிந்தாலும் உங்கள் உயிருக்கு துணையாக இருக்கும், உங்கள் லட்சியங்களுக்கு தூண்டுகோலாக இருக்கும். மறுபடியும் பிரிவை பற்றி பேச்சுத்தானா? மதனா, நீ இல்லாவிட்டால் நான் இல்லை. அப்பா, நாம் காதலோடு பிறப்பதில்லை, கடமையோடுதான் பிறக்கிறோம். நீங்கள் கொண்ட லட்சியங்கள் நிறைவேறிவிட்டால் நாடு நலம் பெறும். மதனா, என்னத்தான் சில நாட்கள் நடித்த நாடகத்தின் பல நாட்களாக சாதிக்க முடியாததை எல்லாம் சாதித்து விட்டார் என்று ஊர் சொல்வதை கேட்டு என் உயிர் மகிழ்மத்தான். மதனா மதனா, என்ன மதனா? மூச்சு விடுவதே கஷ்டமா இருக்கிறது. மதனாவுக்கு ஓய்வு தேவை, இல்லாவிட்டால் உயிருக்கு ஆபத்து நேரிடும். மதனா. வீராங்கா, வீராங்கா, மதனாவை சிறிது நேரம் தனிமையில் இருக்க விடு. இல்லாவிட்டால் அவள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். வா மதனா. தைரியமாக செல்லுங்கள். வருகிறேன் மதனா. வீராங்கா, காலையில் நீ அரண்மனையில் இல்லாவிட்டால் நாடே குழப்பமடையும். இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களும் பயனின்றி போய்விடும். சகாயம் இங்கேயே இருக்கட்டும். நீ அவசரமாக வேண்டியிருந்தால் நான் சொல்லி அனுப்புகிறேன். இவ்வளவு களங்கமற்ற இவராய் எனக்கு துரோகம் செய்கிறவர். அன்பே, எனக்கு நீயும் உனக்கு நானும், இது ஒருபோதும் மாறாது. இனி நம்மை யாராலும் பிரிக்க முடியாது. அப்பா, இப்போதாவது என் மீது இரக்கம் வந்தது.
தங்கள் காலை பிடிக்கும் பாக்கியம் கூடவா எனக்கு இல்லை? பத்தினி பெண்ணாகிய உனக்கு இப்படிப்பட்ட கேவல நிலை தேவையே இல்லை மனோகரி. பத்தினிகளின் சொர்க்கமே கணவனின் காலடியில் தானே இருக்கிறது. மனோகரி, நான் அரைகுறையாக நின்றுவிடும் இந்த வார்த்தை, அச்சம் நிறைந்த இந்த பார்வை, இவையெல்லாம் அழியப் போகும் என் வாழ்வுக்கு அடையாளமாக அல்லவா இருக்கிறது? தவறான எண்ணம். நான் அழிந்தாலும் நீ அழியும்படி விடமாட்டேன். உன் வாழ்வு மலரத்தான் போகிறது. நீ வாழத்தான் போகிறாய். எப்படி முடியும்? மரமே கருகும் போது மலர் எப்படியத்தான் மலர முடியும்? நீங்கள் உருவம், நான் கண்ணாடி. அங்கு மகிழ்ச்சி இருந்தால்தானே இங்கு இருக்கும். சரி, எனக்கு வேறு வேலை இருக்கிறது, போய் தூங்கு. இன்று என்னை ஏமாற்றவே முடியாது. அத்தா, நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் சுற்றுங்கள், எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கை நடத்துங்கள். ஆனால் இங்கே ஒரு உயிர் உங்களுக்காக ஊசலாடுவதை மட்டும் மறந்து விடாதீர்கள். அத்தா, அத்தா, காலம் மாறினால் மனைவியின் கோலம் மாறும், கணவனின் குணம் மாறும் என்பார்கள். இங்கே மனைவி தாயாக முன்பே கணவன் சன்னியாசியாகும் கதை நடக்கிறது. இல்லை மனோகரி, சன்னியாசி கணவனாகும் கதைதான் இப்போது நடக்கிறது. உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கே இருக்கிறதா என்பது எனக்கே புரியவில்லை. மணிமகுடத்தை உங்கள் தலையில் ஏற்றி வைத்த போதே என்னை உங்கள் இதயத்தில் இருந்து இறக்கி வைத்து விட்டீர்கள். பக்கம் நின்று பேசிய காலம் போல் முடிசூட்டு விழாவிற்கு பிறகு என்னை பார்க்கவே வெட்கப்படுகிறீர்கள். நான் என்ன தகுதியற்றவளா, தரமில்லாதவளா? போகட்டும், நான் தான் கல்லில் செதுக்கிய மலரானே, உங்கள் கண்ணிற்கு பிடிக்காத பெண்ணானே. உங்கள் இதயம் ஏன் மறத்து போய்விட்டது? மாலை சூடிய காலத்தை மெல்ல மெல்ல பார்த்து ரசித்த கண்கள் இப்போது ஏன் சக்தியற்று போய்விட்டன? மாலை வரும்போது தென்றல் வரும், தென்றல் வரும்போது எங்கே என் மனோகரி என்று தேடி வருவாரே என் கணவன். இப்படி மாறிவிட்டார். இல்லை மனோகரி, இல்லை. உன் கணவரும் மாறவில்லை, நானும் மாறவில்லை. கணவர்? நான்? ஒரு உயிருக்கு இரண்டு உருவங்களா? என்னை குழப்பாதீர்கள். இறுதியாக நான் உங்களிடம் கேட்க விரும்புவது இதுதான். காதலோடு பேசி கனிவோடு உறவாடி கழித்திருந்த காலத்தை மீண்டும் பெற முடியும் என்றால் என்னை தேற்றுங்கள், தேம்ப விடாதீர்கள். இல்லை, மண்டலம் போதும், மகுடம் போதும், கொண்டவள் வேண்டாம், குடும்பம் வேண்டாம் என்றால் நாளுக்கு நாள் என்னை வதைக்காதீர்கள். வேல் கொண்டு வீசுங்கள், வாழ் கொண்டு சிவியுங்கள். துண்டு துண்டாக கிடக்கும் என் சதையை கூட உங்கள் கண்ணில் படாமல் தூரத்தில் கொண்டு போய் வீசி விடுங்கள். என்னை கொல்லாதே மனோகரி. கொல்ல வரவில்லை, உங்கள் கையாலேயே கொண்டு விடுங்கள் என்று கேட்க வந்திருக்கிறேன். அதை செய்யவும் நான் ஆள் இல்லை. அழுது புலம்பு உன்னை தேற்றும் இடத்திலும் நான் இல்லை. ஏன் இல்லை? என்னை பார்க்க வேண்டியவர் நான் இல்லை. எனக்கு ஆறுதல் கூற வேண்டியவர் நான் இல்லை. என்னை காக்க வேண்டியவர் மாலையிட்டவன் நான் இல்லை, மணந்து கொண்டவன் நான் இல்லை, காக்க வேண்டியவனும் நான் இல்லை. நீங்கள் நீங்கள் நானும் கணவனே இல்லை. என்ன கணவன் இல்லை? நீங்கள் என் கணவன் இல்லை? ஐயோ! மனோகரி, மனோகரி, தொடாதீர்கள், என்னை தொடாதீர்கள். நான் சொல்றதை கேள். காலமெல்லாம் உங்களுக்காக காத்து கிடந்த எனக்கு இதை தவிர நீங்கள் வேறு என்ன சொல்ல முடியும்? மனோகரி, உங்களுக்கு மனைவியாக வாழ தகுதி இல்லாத நான் இன்னும் எதற்காக உயிரோடு இருக்க வேண்டும்? விடுங்கள், என் கையை விடுங்கள். ஆத்திரப்படாதே மனோகரி, நான் உண்மையில் உன் கணவன் அல்ல. ஐயோ! நான் சொல்வதை கேள். இது என்ன அநியாயம்? நான் இன்னும் ஏன் காணாமல் இருக்கிறேன்? உன் இதயம் வெடித்து விடாமல் இருக்கட்டும், சாவு உன்னை காவு கொள்ளாமல் இருக்கட்டும். உன் கற்பு நெருக்கி சிறிதும் மாசு வராமல் நடக்கும் இந்த நாடகம் நாட்டின் நலனுக்காக, உன் கணவரை காப்பாற்றுவதற்காக. யார் இவன்? எங்கிருந்து வந்தான்? என்ன இவன் பழைய கதை? ஏன் இந்த நாடகம் என்றெல்லாம் உன் மனம் குழம்பும். தெள்ளிய நீருக்கும் இல்லறத்து பெண்ணுக்கும் கள்ளம் புரியாது, கபடம் தெரியாது. கண்ணாடி உன் மனம், அதிலே காணப்படுவது உனது கணவனின் முகம். அரண்மனை, அதிகாரம், ஆள், அம்பு, சேனை, இதுதான் நீ காணும் உலகம். இன்னும் ஒரு உலகம் உண்டு, நீ காணாதது, நான் கண்டது. கேள். காடு சுற்றுவார்கள், கலப்பை பிடிப்பார்கள், உழுவார்கள், விதைப்பார்கள், அறுப்பார்கள், சுமப்பார்கள், உண்ண மட்டும் உணவில்லாமல் தவிப்பார்கள். அந்த மாபெரும் கூட்டத்திலே நானும் ஒருவன். படையிலே சேர்ந்தேன், மக்களுக்கு பணிபுரிய, நாட்டை காக்க. சேர்ந்த பின்பே அறிந்தேன், ஆற்ற வேண்டிய படை மக்களை அழ வைத்தது, வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாய வைத்தது என்று. உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன்.
ஆதரவற்ற குடும்பங்கள் தவிப்பதையும் பார்த்தேன். மக்கள் அழுத கண்ணீர் ஆரண பெருகும். சண்டை வேண்டாம், உணவு வேண்டும், வாழ்வு வேண்டும் என்று அலறுவார்கள். அவர்களை அடைக்க சொல்லுவார் தளபதி. அணைக்க பாவம் என் மனசாட்சி. உள்ளம் துடித்தது, உதிரம் கொதித்தது. ஏன் இப்படி? எதற்காக? நடக்கலாமா? சரிதானா? இவைகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன். ஒரே ஒரு முடிவிற்குத்தான் வந்தேன். மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரை மன்னராட்சியில் அக்கிரமத்திற்கு முடிவே இருக்காது என்று அறிந்தேன். படையிலிருந்து விலகினேன். புரட்சி கூட்டத்திலே புகுந்தேன். புரட்சி என்றதும் பயந்து விடாதே. இது ஆளை தீர்க்கும் ஆயுத புரட்சி அல்ல. அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நாங்கள் தீயிடுவோம் தீமைக்கு, கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை, குவித்து வைத்து அனுபவிப்போம் அறிவு பொருள்களை. கத்தி எடுக்காத, ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி அது. கொல்லாமையை போதித்து மக்கள் குணத்தை மாற்றியதை கொடுமை என்றது உங்கள் ஆட்சி. பிடிபட்டேன் ஒரு நாள், உதைப்பட்டேன், சிறையில் வதைப்பட்டேன். பாராளும் மன்னனாக பார்க்கிறாயே இப்போது. அவன் சிறையிலே இருந்தபோது பாராளுவோர் தந்த பரிசுகள் சவுக்கடை சூடு. பார் சகோதரி, செல்வந்தர் வீட்டு மாடுகளுக்கு வைத்திய வசதி உண்டு, ஏழை அதனிலும் இருந்தவனா உங்கள் நாட்டிலே என்று கேட்டதற்காகவா இந்த தண்டனை? பட்டேனே பலதுயரம், கெட்டேனா, பழிகாரனாக மாறினேனா? நான் கொடியவனாக இருந்திருந்தால் உன் கற்பை எளிதில் சூறையாடி இருக்க முடியும். இல்லை மனோகரி, இல்லை. நான் பலனளிக்கும் கழனி ஆணை. குழப்பம் செய்யும் கூட்டம் ஒருபுறம், கொந்தளிக்கும் மக்கள் ஒருபுறம், என்னை கொலை செய்ய துடிக்கும் கொடுமையாளர்கள் ஒருபுறம், வடிவத்தால், வாக்கினால், சிந்தனையால் இவன் நமது கணவனே என்று கலங்கும் நீ ஒருபுறம். இதற்கிடையில் தான் வாழ்கிறேன் மன்னனாக. பட்டு பட்டு தேறி என் இதயம் எந்த பாரங்களையும் தாங்கிக் கொள்ளும். ஆனால் என்னை உன் கணவனாக கருதி மகிழ்ச்சியோடு பார்த்தால் என்னால் தாழ முடியாது சகோதரி, என்னால் தாழ முடியாது. அதற்கும் இன்று ஒரு முடிவு கண்டுவிட்டேன். பாரம் இறங்கி விட்டது. நான் வருகிறேன். அண்ணா, 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 என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. உண்மையிலேயே என்னை நம்புகிறாயா மனோகரி? நம்புகிறேன் அண்ணா, நம்புகிறேன். நான் மட்டும் என்ன, இனி இந்த நாடே உங்களை நம்பித்தான் ஆக வேண்டும். சகோதரி, அண்ணா, சகோதரி, அண்ணா. கடம்பா, பிங்களன் மாளிகையில் அடைத்து வைத்திருக்கும் மன்னன் மார்த்தாண்டனை உடனே தீவுக்கு கொண்டு போய் பாதாள சிறையில் அடைத்து வையுங்கள். நான் வந்து முடிவு செய்கிறேன். அழுவதால் ஆகப் போவது எதுவுமே இல்லை என்று நீ பிறருக்காக வாழத் துணிந்தாயோ, அன்று முதல் உனக்கென்று எதுவுமே கிடையாது. நானும் மனிதன்தான். எனக்கும் உள்ளம் இருக்கிறது. அதிலே ஆசை, உறவு, நேசம், அன்பு எல்லாம் இருக்கிறது என்பதை மறந்து பேசுகிறீர்கள். நான் மறக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. நாடு நினைக்கிறது உன்னால் நலிவு நீங்க போவதாக. நாட்டு மக்கள் நம்புகின்றனர் உன்னால் நலமடையப் போவதாக. இந்த நிலை நீ மதனாவுக்காக இப்படி மனம் கலங்கினால் அவளைப் போல் ஆயிரம் ஆயிரம் அவர்களின் வாழ்வு என்னவாகும்? மனோகரி என்ன ஆவாள்? மார்த்தாண்டன் என்ன ஆவான்? ரத்னாவின் கதி என்ன? ரத்னமொழியின் நிலைமை என்ன? இன்பம் வந்தபோது சிரிக்கத்தான் விடவில்லை இந்த சமுதாயம். துன்பம் வந்தபோது அழுவதற்காவது விடக்கூடாதா? இருளை போக்கும் விளக்குக்கு தன் நிழலை போக்கும் சக்தி இல்லை. இதுதான் இயற்கை. விரல் அருந்த பிறகு வீணை மீட்டுவதா? சாதிக்க முடியாத சாதனைகள் எல்லாம் துன்பத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் செய்தவை. மனதை தளர விடாதே வீராங்கா. மன்னனை தீவுக்கு கொண்டு போயிருப்பதாக ஒற்றர்கள் செய்து கொண்டு வந்திருக்கின்றனர். அவரை காப்பாற்ற வேண்டாமா வீராங்கா? கலங்காமல் தீவுக்கு புறப்படு. வெற்றியோடு வா.
அப்பா அப்பாவி அப்பாவி என்னப்பா சொல்லுகிறீர்கள்? ரத்தனா, இந்த வருட கன்னிபூஜை என்று உனக்கு திருமணம் செய்ய நிச்சயித்திருக்கிறேன். நீ விளையாடக்கூட தோட்டத்து பக்கம் போகக்கூடாது. அப்பா, கலங்காதே. உன்னை மணக்கும் அழகன் தன் உருவத்தை மறைத்து காத்திருக்கிறான். அவர் எங்கே போயிருக்கிறார்? அவசரப்படாதே. கூடிய விரைவில்
தன் உண்மையான உருவத்தோடு உன்முன் திடீரென்று தோன்றுவான். ஆஹா, இப்படிப்பட்ட அழகன் இருப்பானா என்று நீயே ஆச்சரியப்படுவாய். பைத்தியக்காரி. நல்ல செய்தி கார்மேகரே, நல்ல செய்தி. உடனே தீவுக்கு புறப்பட்டு வாயின செய்தி அனுப்பி இருக்கிறான். நான் இப்போவே போகிறேன். நானும் வருகிறேன். நீங்கள் இல்லாமலா? பிங்களா, வணக்கம். உன் பெயர் தானே பிங்களன்? ஆமா, என் பெயர் தான் பிங்களன். எப்படி, நான் யூகித்தது சரிதானே? இவர் கார்மேகம். கார்மேகம்? கார்மேகம், நமது ஊர் உமக்கு பிடித்திருக்கிறதா? ஆமாம். குருநாதர் எங்க? வருவார் வருவார். தீவை சுற்றி பார்க்க வெளியே சென்றிருக்கிறார். இங்கு பார்த்த இடமெல்லாம் புதிதாக தென்படுகின்றன. என்ன வனப்புமிக்க காட்சி! இந்த தீவில் கால் வைத்த எவரும் திரும்புவதே இல்லை. நீங்கள் இங்கு எங்கு வேண்டுமானாலும் சுற்றி பார்க்கலாம். போய் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தங்குவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் வருகிறோம். வணக்கம் தலைவா. ஆண்டியின் மடமானாலும் அழகிகளுக்கு மட்டும் குறைவில்லை. என்ன கார்மேகரை சிந்தனை? ஒன்றுமில்லை, இந்த உலகத்தை நம்பவே முடியவில்லையே. அதை நீர் இப்போதுதானா தெரிந்து கொண்டேன். இந்த தீவின் தலைவரை பார்த்தால் நமது குருநாதர் மாதிரி இல்லை? ஒரு கார் அவருடைய அண்ணனோ என்னமோ. உயரம், பருமன், உடல், குரல் எல்லாம் அப்படியே இருக்கிறது. அங்கே வீராங்கனை மார்த்தாண்டனை பார்த்த கண்கள் இங்கே உண்மை ஏமாற்றி விட்டன. நமது குருநாதராயிருந்தால் ஏன் நம்மிடமே வேஷம் போடுகிறார்? அதைத்தானே சொல்லுகிறேன், யாரையுமே நம்ப முடியவில்லை என்று. நாம் எதற்கும் வெகு கண்காணிப்புடன் இருக்க வேண்டும். நம்மை வரவழைத்து விட்டு அவர் இங்கே இல்லாமல் இருப்பதுதான் எனக்கு பெரும் சந்தேகமா இருக்கிறது. ஆமா, முதலில் நம்மை வரவேற்றதையும் பிறகு அறிமுகம் இல்லாதவரை போல் பேசியதையும் நினைத்தால் ஒன்று செய்வோம். தீவை சுற்றி பார்ப்பது போல அவர் அந்த புறத்தையும் மற்ற இடங்களையும் கண்காணிப்போம். நீ சாப்பிடலையா? நான் போய் தண்ணி கிடைக்கதான்னு பார்த்துட்டு வர்றேன். சாப்பிட்டு. அட, உடம்ப கொஞ்சம் பாத்துக்கப்பா. இவனுக்கு பசிக்கவே செய்யாதோ. ஏன்பா தொந்தர வேண்டாம்? தப்புடி பணத்தை சாப்பிட விட மாட்டேங்கிற நீ. மட்டும்தாவே தெரியலையே. நான் தெரியாத வந்துட்டேன். நான் அதுல உயிராகிட்டேன். என்னை கூட்டு வந்தா நான் தெரியாத நான் எங்க வரேங்க. என்ன ஏமாத்த பாக்குறேன், கொல்லாம விட மாட்டேன். என்ன ஏமாத்த பாக்குறேன், கொல்லாம விட.
அம்மா எம்மோ எம்மா பசியம்மாண்ணா புருஷன் 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 அம்மா அம்மா ரொம்ப பசிக்குது கொஞ்சம் கொடுங்களேம்மா அம்மா புருஷன் 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 அம்மா நான் பசிங்கிற நீங்க புருஷன் புருஷன் என்ன அர்த்தம் அம்மா கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கல நான் எடுத்துக்கிட்டுமா இல்லாட்டா புருஷன் 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 அம்மா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் புருஷன் 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 வெக்கப்பட்டுட்டு ஒளிஞ்சிட்டு இருக்காருண்ணே. எங்க மக்கள் இவன் நம்ம எதிரி இல்ல. ஐயா இந்த நிலையில என்ன எதிரிங்கிறிய இது நியாயமா ஏன்னா இவர் உனக்கு முன்னமே தெரியுமா? இவன் நம்ம குருநாதனுக்கு எதிரிதான். எதிரியா? ஆமா ஆமா. அழாதீங்க 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 அண்ணா. என்ன இருந்தாலும் அவர் என் புருஷன் ஆயிட்டாரு. இனிமே நீங்க அவரை விரோதியா நினைக்காதீங்க. இல்ல நான் உசுரை விட்டுருவேன். அப்ப என் கதி பாத்தீங்களா 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 என்ன சொல்றேன்னு இவங்கிட்ட எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. உனக்காக வேணா சம்மதிக்கிறோம். இல்லவா தம்பி? அப்ப கல்யாணம் வரையும் இவனை இங்கேயே கட்டி போடுவோம். கல்யாணம் ஆன பிறகு இவன் இஷ்டம் போல சுத்தட்டும். இருங்க கவர் எடுத்துட்டு வரலாம். என்னடா இது? எனக்கு வர்ற பெண் வீட்டுக்காரங்களா இதை கட்டி போடுறதுல இருக்காங்க. என்னது?